இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஆம், அதாவது எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்லேருந்து அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு எம்சிக்யூ மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின். இது மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் எக்ஸாமில் எந்த காம்படிட்டிவ் எக்ஸாமாக இருந்தாலும் சரி அதில் அடிக்கடி கேட்பாங்க. ஸோ அது ஒரு செலக்டடாக தான் எடுத்து வச்சுருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து தொடர்ச்சியாக வந்து ஒரு கிளாஸ்லேயே வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா அது வந்து பார்க்கலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் கன்சிடர் டு பி த டியூல் ஆஃப் நார்டன்ஸ் தேரம். ஒரு நார்டன்ஸ் தேரம் இருக்கு அப்படின்னா அது டியூல், அதாவது எதோடைய சார்ந்து இருக்கும், அதாவது இதே மாதிரி இன்னொரு ஆப்போசிட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் கேட்டிருக்காங்க. அப்போ நார்டன்ஸ் தேரத்துடைய டியூல் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தெவனின்ஸ் தேரம். சரிங்களா? தெவனின்ஸ் தேரம். ஸோ ஏன்னா நார்டன்ஸ் தேரத்தில் நம்மளுக்கு தெரியும், ஆல்ரெடி என்ன தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது கரண்ட் சோர்ஸ் இருக்கும், அதுக்கு பேரலாக வந்து ஒரு இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும், அது ஆர்டிஹெச்னு சொல்லலாம், இல்லை ஆர்என்னு சொல்லலாம். அதே மாதிரி ஒரு லோடு இருக்கும். சரிங்களா? இது ஆர்எல். அதுவே வந்து தெவனின்ஸ் தேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வோல்டேஜ் சோர்ஸுக்கு சீரீஸாக தெவனின்ஸ் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லோடு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். ஸோ இது வந்து பேரலாக இருக்கும், இது சீரீஸாக இருக்கும். அப்போ எது ஆன்சர்னா தெவனின்ஸ் தேரம். அதுக்கு அடுத்து கேட்குறாங்க, அதாவது என்ன கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, த பவர் ஃபேக்டர் ஆஃப் ஏ ஃபியூலி ரெசிஸ்டிவ் சர்க்யூட். ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, இதுதான் வந்து ரெசிஸ்டன்ஸ். சரிங்களா? இந்த ரெசிஸ்டன்ஸில் பவர் ஃபேக்டர் எப்படி இருக்கும்? ஏசி சர்க்யூட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பவர் ஃபேக்டருடைய இது வந்து என்னென்னா நம்ம காஸ்டேட்டாவில் சொல்லுவோம். அப்போ ரெசிஸ்டன்ஸாக இருந்தால் கரண்ட்டுக்கும் வோல்டேஜுக்கும் இடைப்பட்ட கொசைன் ஆங்கிள் தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா பவர் ஃபேக்டர்னு சொல்கிறோம். கரண்ட்டும் வோல்டேஜும் வந்து ஒரே லைனில் இருக்கும், அப்போ 0 டிகிரி. அப்போ காஸ் 0 டிகிரியோடைய மதிப்பு வந்து என்னென்னா 1 யூனிட்டி பவர் ஃபேக்டரில் வேலை செய்யும். ஒருவேளை இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூலி ரெசிஸ்டிவ் சர்க்யூட்டுக்கு பதிலாக ஃபியூலி இண்டக்டிவ் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா, இண்டக்டிவ் இருந்தால் லேகிங் பவர் ஃபேக்டர். சரிங்களா? ஸோ லேகிங் சொல்லலாம், அல்லது 0 பவர் ஃபேக்டர் லேகிங் சொல்லலாம். ஸோ அதே மாதிரி கெப்பாசிட்டிவ் இருந்துச்சு அப்படின்னா லீடிங் பவர் ஃபேக்டர். இதை நல்லா தெரிஞ்சுங்க. அப்போ ரெசிஸ்டன்ஸ்ன்றதுல யூனிட்டி பவர் ஃபேக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு அடுத்தது ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க, எ நெட்வொர்க் கண்டைன்ஸ் லீனியர் ரெசிஸ்டன்ஸ். ரெசிஸ்டன்ஸ் ஒரே மாதிரியா இருக்குது, ஐடியல் வோல்டேஜ் சோர்ஸாக இருக்குது. இஃப் த வேல்யூ ஆஃப் ஆல் ரெசிஸ்டர், எல்லா ரெசிஸ்டன்ஸும் டபுள் ஆகுது வோல்டேஜ் அக்ராஸ் ஈச் ரெசிஸ்டர்னா, ஸோ எல்லா ரெசிஸ்டன்ஸுக்கும் குறுக்க இருக்கிற வோல்டேஜ் வந்து மாறாது அப்படின்றது அதுக்கான ஆன்சர். சரிங்களா? அதுக்கு அடுத்த கொஸ்டின், வென் த கண்டிஷன் ஃபார் மேக்ஸிமம் பவர் டிரான்ஸ்ஃபர் தேரம் சாட்டிஸ்ஃபைட் அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? எப்போ வந்து மேக்ஸிமம் பவர் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும்னா அது கண்டிஷன் வந்து என்னென்னா இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸும் லோடு ரெசிஸ்டன்ஸும் சமமாக இருந்தால் மேக்ஸிமம் பவர் வந்து அதாவது என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அப்போ அதுக்கு வந்து மேக்ஸிமம் எவ்வளோ எஃபிஷியன்சி கொடுக்க முடியும் அப்படின்னா 50% எஃபிஷியன்சி தான் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அதுக்கு அடுத்தது ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க, என்ன கேட்குறாங்க அப்படின்னா, ஒரு 2 ஓம் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. சரிங்களா? ஒரு 2 ஓம் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, அது எப்படி இருக்குது? கியூபாக இருக்குது. கியூப்னா என்னது? கனசதுரம். சரிங்களா? கனசதுரம்னா நமக்கு தெரியும். ஸோ இதுதான் வந்து என்னென்னா கனசதுரத்திற்கான படம். சரிங்களா? ஸோ இதில் வந்து பார்க்கும்போது ஒரு ஒரு கனசதுர கட்டை அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த கனசதுரத்தில் இதுக்கும் இடையில இப்போ எக்ஸாம்பிள் வந்து என்னென்ன கேட்குறாங்கன்னா, இங்கே ஒரு லைன் இருக்கும், இங்கே ஒரு லைன் இருக்கும், ஆப்போசிட் லைன். இது ஏ லைனு, இது பி லைன். சரிங்களா? ஸோ இதுக்கு இடைப்பட்ட ரெசிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்ற கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. இதுதான் வந்து கியூப். சரிங்களா? அப்போ இந்த சர்க்யூட்டை வந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா சால்வ் பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா இதுக்கான ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் நம்ம எடுத்துக்கலாம். அதாவது 3 ரெசிஸ்டன்ஸு, திரும்ப 3 ரெசிஸ்டன்ஸு, அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 6 ரெசிஸ்டன்ஸ் வரும். இதை வந்து நம்ம சுருக்கணும் அப்படின்னா சீரிஸ் பேரலல் காம்பினேஷன் போட்டோம்னா இதில் 6 ரெசிஸ்டன்ஸ் வரும். சரிங்களா? அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப 3 ரெசிஸ்டன்ஸ் வரும். சரிங்களா? 3 ரெசிஸ்டன்ஸ் வரும். ஸோ இப்போ வந்து என்னது, இதுவும் 6 தான், 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 இதுவும் 6 தான். ரெசிஸ்டன்ஸோடைய மதிப்பு எல்லாமே 6ன்னு எடுத்துக்கிறோம். ஸோ எடுக்கும்போது இப்போ நம்மளுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த சர்க்யூட்டில் ரெசிஸ்டன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேரலல் சர்க்யூட்டாக இருந்தால் 1/R அப்படின்னு நம்ம சொல்லி போடலாம். ஸோ அப்போ போடும்போது மொத்தம் 3 இருக்குது அப்படின்னா 1/3R அப்படின்னு போடலாம். இங்கே 1/6R.
இங்கே 1 திரும்ப 3R அப்படின்னு இங்கே வந்துடும். ஸோ இது எல்லாமே வந்து என்னது, அதாவது பொதுவாக இருக்கக்கூடிய பேரல். இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா சீரீஸ் கனெக்ஷனுங்கும் போது எல்லாத்தையும் கூட்டிக்கணும். அப்போ கூட்டினோம் அப்படின்னா இதோட வேல்யூ என்ன வரும் அப்படின்னா டோட்டலாக 5R/6ன்னு வரும். ஸோ ரெசிஸ்டன்ஸோடைய மதிப்பு 1 ஓம் அப்படின்னா 5/6. இது வந்து ஒருவேளை இது வந்து நம்ம வந்து அடிக்கடி கேட்குற கொஸ்டின் தான். இந்த இடத்துல வந்து ஃபார்ம் ஆஃப் கியூப்னு கொடுத்துட்டு கெப்பாசிட்டன்ஸ்னு கொடுத்துருந்தாங்கன்னா, ஒரு வேளை கெப்பாசிட்டன்ஸ்னு கொடுத்துருந்தாங்கன்னா இந்த வேல்யூ வந்து என்ன பண்ணோம்னா 5/6க்கு போகலாம். நல்லா தெரிஞ்சுங்க, 5/6க்கு போகலாம் 6/5ன்னு வரும். ஸோ இதுதான் இது 6/5ன்றது கெப்பாசிட்டன்ஸு, 5/6ன்றது ஒரு ரெசிஸ்டன்ஸுக்கு. சரிங்களா, அதே தான் கூட்டம். அதுக்கு அடுத்தது இன் ஏ சர்க்கியூட் த வோல்டேஜ் மெஷர்ட் அக்ராஸ் ஷார்ட் வில் பி. ஒரு சர்க்கியூட் இருக்குது. சரிங்களா, இதுதான் ஒரு சர்க்கியூட். இந்த சர்க்கியூட் குறுக்க வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு வோல்டேஜ் கொடுக்குறோம். சரிங்களா, ஒரு வோல்டேஜ் கொடுக்குறோம். இப்போ இந்த சர்க்கியூட்டில் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா திடீர்னு வந்து ஷார்ட் பண்ணுறேன். ஷார்ட் பண்ணால் இதில் எந்த வோல்டேஜும் போகாது, கரண்ட் தான் போகும். அப்போ வோல்டேஜ் 0, அப்போ 0 வோல்ட் தான் கிடைக்கும் அப்படின்றது கான்செப்ட். ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, 1 கூலும் சார்ஜஸ் ஈக்குவல் டு அப்படின்னு கேட்டுறாங்க. அப்போ ஒரு கூலும் சார்ஜ் ஈக்குவல் டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6.24 இன்ட்டு 10⁻⁻, அதாவது 10⁻⁻18 தான் வரும். சரிங்களா, எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு வரும். ஸோ இதுதான் இதுக்கான ஆன்சர், அதாவது ப்ளஸ் எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு வரும். அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா த கரெக்ட் ரிலேஷன்ஸ் பெட்வீன் எனர்ஜி அண்ட் சார்ஜ். எனர்ஜிக்கும் சார்ஜுக்கும் இடைப்பட்ட ரிலேஷன் என்னன்னா இதுதான். சரிங்களா, எனர்ஜி ஈக்குவல் டு வோல்டேஜ் இன்ட்டு சார்ஜஸ், இந்த ஆன்சர் தான். சரிங்களா, அதுக்கு அடுத்த கொஸ்டின் கேட்குறாங்க. ஒரு சர்க்கியூட் இருக்குது, ஒரு ஆர்எல் சீரியஸ் சர்க்கியூட் இருக்குது. அந்த ஆர்எல் சீரியஸ் சர்க்கியூட்டில் வந்து கரண்ட் வந்து மேக்ஸிமமாக இருக்குது. மேக்ஸிமமாக இருக்கும்போது அதாவது டி ஈக்குவல் டு அப்படின்னு கேட்குறோம். எப்போ வந்து மேக்ஸிமமாக இருக்கும்னா அதாவது டைம் வந்து 0வாக இருக்கும்போது. சீரியஸ் ஆர்எல் சர்க்கியூட்டில் வந்து ஒரு ஸ்டெப் வோல்டேஜ் கொடுத்தோம்னா அதோட இது எவ்வளோ இருக்கும், 0வாக இருக்கும்போது தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரிங்களா, அதுக்கு அடுத்து கேட்குறாங்க. அதுக்கு அடுத்த சர்க்கியூட் என்ன கேட்டுறாங்கன்னா ஒரு கான்ஸ்டன்ட் வோல்டேஜ் சோர்ஸ். ஒரு கான்ஸ்டன்ட் வோல்டேஜ் சோர்ஸ் இருக்குது. அப்போ கான்ஸ்டன்ட் வோல்டேஜ் சோர்ஸ்னால் இதான் வோல்டேஜ் சோர்ஸ். சரிங்களா, இந்த வோல்டேஜ் சோர்ஸ் வந்து என்னன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் சோர்ஸ்னாவே வோல்டேஜ் சோர்ஸ் கரண்ட் சோர்ஸ்னாவே அது வந்து ஆக்டிவ் தான், ஒரு ஆக்டிவ் எலமெண்ட். சரிங்களா, அதே சமயத்தில் ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் கரண்ட் சோர்ஸ் எப்பயுமே வந்து சப்ளை வந்து கொடுக்கும் தான், சோர்ஸ்னாவே கொடுக்கும் தான், வாங்கிக்காது. அதனால அது யூனிலேட்டரல் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா, அதாவது யூனிலேட்டர்னா திரும்ப பெறாதுன்றதுக்கான அர்த்தம். ஸோ இதுக்கான ஆன்சர் இது. அதுக்கு அடுத்தது ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க, கிர்ச்சாப்ஸ் லா நாட் அப்ளிகேபிள் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ கிர்ச்சாப்ஸ் லா வந்து எங்கே பயன்படுத்த முடியாது அப்படின்னா அதாவது பேசிவ் எலமெண்ட் ரெசிஸ்டன்ஸில் பயன்படுத்தலாம், கெப்பாசிட்டன்ஸ் பயன்படுத்தலாம், நான் லீனியர் ரெசிஸ்டன்ஸ் அதாவது எக்ஸாம்பிள் வந்து டயோடு இந்த மாதிரி இதில் பயன்படுத்தலாம், லம்புடு பாராமீட்டர் அங்கெல்லாம் பயன்படுத்தலாம். ஆனால் டிஸ்ட்ரிபியூட்டட் பாராமீட்டரில் பயன்படுத்த முடியாது. இதுக்கான ஆன்சர் வந்து ஏ. இதுவும் தப்பு. அதாவது நாட் அப்ளிகேபிள் எங்கே அப்படின்னா டிஸ்ட்ரிபியூட்டட் பாராமீட்டர். சரிங்களா, அப்போ அதுக்கு அடுத்து கொஸ்டின் கேட்குறான். என்ன கேட்குறான்னா ஒரு பேரல் எல்சி சர்க்கியூட் இருக்குது. எல்சி சர்க்கியூட்டில் வந்து பேரல் எல்சி சர்க்கியூட்டில் வந்து ஃப்ரீக்வன்சி வந்து லெஸ் தென் ரெசோனன்ஸ் ஃப்ரீக்வன்சி, த நேச்சர் ஆஃப் எஃபெக்டிவ். அதாவது நல்லா தெரிஞ்சிங்க, அதாவது ஒரு சர்க்கியூட் பேரல்ஸ் அதாவது ஒரு ரெசோனன்ஸ் சர்க்கியூட்டுக்கான கண்டிஷன் வந்து எக்ஸ்எல் ஈக்குவல் டு எக்ஸி. அது சீரீஸாக இருக்கட்டும் பேரலாக இருக்கட்டும். சரிங்களா, சீரீஸாக இருக்கட்டும் இல்லை பேரலாக இருக்கட்டும், அது பிரச்சனை கிடையாது. எக்ஸல்னா இது இண்டக்டிவ் ரியாக்டன்ஸும் கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸும் சமமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ சமமாக இருக்கும்போது அப்போ வந்து என்ன பண்ணோம்னா ரெசோனன்ஸ் ஃப்ரீக்வன்சி ஏற்படும். ஆனால் இவங்க கொஸ்டின் என்ன சொல்கிறான், ரெசோனன்ஸ் ஃப்ரீக்வன்சியில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது எல்சி சர்க்கியூட்டில் வந்து லெஸ் ஃப்ரீக்வன்சி கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அப்போ என்ன சர்க்கியூட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து இண்டக்டிவ் நேச்சர். ஏன்னா இப்போ இதுக்கு 2πfL, இங்கே வந்து 1/2πfc. சரிங்களா, ஒருவேளை ஃப்ரீக்வன்சி அதிகமாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கெப்பாசிட்டிவாக இருக்கும், ஃப்ரீக்வன்சி கம்மியாக இருந்துச்சுன்னா இண்டக்டிவ் நேச்சராக இருக்கும். சரிங்களா, அதுக்கு அடுத்து கேட்குறாங்க ஒரு ப்ராக்டிக்கல் வோல்டேஜ் சோர்ஸ் டெர்மினல் வோல்டேஜ்னு கேட்குறான். ஒரு ப்ராக்டிக்கல் வோல்டேஜ் சோர்ஸில் என்ன இருக்கும், இதுதான் வந்து ஒரு ப்ராக்டிக்கல் வோல்டேஜ் சோர்ஸ். இப்போ எது கொடுக்குறோம், ஒரு லோடுக்கு கொடுக்குறோம். சரிங்களா, இது ஒரு லோடு. இப்போ கொடுக்கும்போது இந்த ஒயரு இதெல்லாம் வந்து கொஞ்சம் ரெசிஸ்டன்ஸ் வந்து ட்ராப் எடுத்துட்டாலுமே கூட
இங்கே இருக்கிற வோல்டேஜ் என்னது? டெர்மினல் வோல்டேஜ். அப்போ எப்பயுமே வந்து சோர்ஸ் வோல்டேஜ் எப்படி இருக்கும்? டெர்மினல் வோல்டேஜை விட அதிகமாக தான் இருக்கும். சரிங்களா? அப்போ சோர்ஸ் வோல்டேஜ் அதிகமாக இருக்கும், ஆனால் டெர்மினல் வோல்டேஜ் கம்மியாக இருக்கும். ஏன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ்லாம் இருக்கிறதால. அப்போ எப்பயுமே வந்து என்ன பண்ணாது? சோர்ஸ் வோல்டேஜ் விட அதிகமாக ஆகாது அப்படின்றாங்க. அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து என்னது? இதுதான். சரிங்களா? ஆப்ஷன் பி. அதுக்கு அடுத்த கொஸ்டின் கேட்குறாங்க, ஒரு ஐடியல் கரண்ட் சோர்ஸ் வந்து எப்படி இருக்கும்? அப்போ ஒரு ஐடியல் வோல்டேஜ் சோர்ஸாக இருந்துச்சுன்னா அதில் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ், சரிங்களா, இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வந்து 0. ஆர் வந்து என்னது அப்படின்னா 0. இது ஐடியல் வோல்டேஜ் சோர்ஸ். ஒருவேளை ஐடியல் கரண்ட் சோர்ஸாக இருக்கு அப்படின்னா இதோடைய இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வந்து என்னன்னா இன்ஃபினிட்டிவ். இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வந்து என்னது? இன்ஃபினிட்டிவ். அதுதான் சோர்ஸ் ரெசிஸ்டன்ஸ் சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ அப்போ இதோடைய இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வந்து என்னது? இன்ஃபினிட்டிவ். இன்ஃபினிட்டிவ் சோர்ஸ் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றாங்க. அதுக்கு அடுத்த கொஸ்டின், கிர்ச்சாப்ஸ் லா அப்ளிகேபிள் டு அப்படின்னு கேட்குறான். எங்கே கிர்ச்சாப்ஸ் லாவை வந்து பயன்படுத்தலாம்? டிசி சர்க்யூட்டில் பயன்படுத்தலாம், ஏசி சர்க்யூட்டில் பயன்படுத்தலாம், டிசி அண்ட் ஏசியில் பயன்படுத்தலாம், ஸ்கொயர் வேவில் பயன்படுத்தலாம், எல்லாத்துலேயுமே பயன்படுத்தலாம். சரிங்களா? அப்போ ஆல் வேவ் ஷேப். சரிங்களா? ஆல் வேவ் ஷேப். ஆப்ஷன் டி. சரிங்களா? அப்போ கேட்குறாங்க. அப்போ இந்த கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா, வென் டிட்டர்மினிங் தெவெனின்ஸ் ரெசிஸ்டன்ஸ், அதாவது ஒரு சர்க்யூட் இருக்குது, இந்த பெரிய சர்க்யூட் கொடுக்குறாங்க, இதில் வந்து கரண்ட் சோர்ஸு, இதில் ஒரு வோல்டேஜ் சோர்ஸு, இதெல்லாமே இருக்குதுன்னு வச்சுக்கேன். இப்போ இந்த இடத்துல ஒரு லோடு இருக்குது அப்படின்னா இந்த சர்க்யூட்டை வந்து நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, சுருக்கும் போது இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிப்பேன், இல்லை தெவெனின்ஸ் லுக்கிங் பேக் ரெசிஸ்டன்ஸ் வந்து கண்டுபிடிப்போம். அப்போ அது கண்டிஷன் என்ன? அதாவது ஒரு வோல்டேஜ் சோர்ஸாக இருந்தால் ஓப்பன் சர்க்யூட் பண்ணணும், ஓப்பன் பண்ணிடணும். ஒருவேளை கரண்ட் சோர்ஸாக இருந்தால் ஷார்ட் சர்க்யூட் பண்ணிடணும். அப்போ ஆல் வோல்டேஜ் சோர்ஸ் மஸ்ட் பி ஓப்பன் சர்க்யூட்டட், ஆல் கரண்ட் சோர்ஸ் மஸ்ட் பி ஷார்ட் சர்க்யூட். ஆப்ஷன் சி. சரிங்களா? அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, a source is delivering maximum power to resistance through a network. The ratio of power delivered to the power source power. அதாவது ஒரு சோர்ஸ்லேருந்து ஒரு லோடு வழியாக வந்து நான் மேக்ஸிமம் பவர் வந்து அனுப்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதோடைய ரேஷியோ எப்படி இருக்கணும்? ஒரு 50% குறையாமல் இருக்கணும். அப்போ 50%ன்றது 0%, 0.5 அப்படின்னு போடலாம். அப்போ ஆப்ஷன் பி. சரிங்களா? ஒரு கொஸ்டின் கேட்குறான். என்ன கொஸ்டின் கேட்குறான்? 3 ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் 15 ஓம் ரெசிஸ்டன்ஸ் கனெக்டட் இன் டெல்டா. அதாவது நல்லா தெரிஞ்சுங்க, ஒரு டெல்டா கனெக்ஷன் இருக்குது. இது டெல்டா கனெக்ஷனில் இருக்கும்போது ஒரு ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ எவ்வளோ? 15 ஓம். சரிங்களா? 15 ஓம் இருக்குது. இதை எப்படி மாற்ற போகிறோம்? ஸ்டார் கனெக்ஷனில் மாற்ற போகிறோம். அப்போ ஸ்டார் கனெக்ஷனில் மாற்றும் போது இந்த ஸ்டாரோடைய வேல்யூ எவ்வளோ இருக்கும் அப்படின்னா, இங்கே ரெசிஸ்டன்ஸ் எல்லாமே ஈக்குவலாக இருக்குது. சரிங்களா? அப்போ ரெசிஸ்டன்ஸ் ஈக்குவலாக இருந்தால் அதுக்கான ஃபார்முலா என்னென்னா, டெல்டா டூ ஸ்டாராக மாறும்போது, நல்லா தெரிஞ்சுங்க, டெல்டா டூ ஸ்டாராக மாறும்போது அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஸ்டார் அப்படின்னா இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. அதாவது டெல்டாவிலேருந்து ஸ்டாராக மாறணும் பார்த்தீங்கன்னா, அதாவது ஆர் ஸ்டார் ஈக்குவல் டு ஆர் டெல்டா பை 3. அதாவது ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருந்தால் அப்போ 15 ஓமு டிவைடு 3 வகுத்தா எவ்வளோ வரும்? 5 ஓம். இதுக்கு ஆன்சர் 5 ஓம். இப்படி போடலாம். இல்லை சார் இது வேற வேல்யூலாம் மாறி மாறி விட்டுருக்காங்க அப்படின்னு, இந்த வேல்யூலாம் மாற்றி கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலா இருக்குது அப்படின்னா, இதை நல்லா தெரிஞ்சுங்க. இதை R11, அதாவது R12, R23, R31. சரிங்களா? இப்போ இது R1, இது R2, இது R3. இது 1வது பாயிண்ட்டு, 2வது பாயிண்ட்டு, 3வது பாயிண்ட். அப்போ இந்த 1வது பாயிண்ட்ல இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் வந்து R12. ஸோ 1வது பாயிண்ட். இது 2வது பாயிண்ட்ல இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் வந்து R23. 3வது பாயிண்ட்ல இருக்கிற R231 அப்படின்னு இருக்கும்போது இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ R1 ஈக்குவல் டு R12 இன்ட்டு R31 டிவைடு R12 ப்ளஸ் R23 ப்ளஸ் R31 அப்படின்ற ஒரு ஃபார்முலா இருக்குது. சரிங்களா? ஸோ அப்போ R12 மதிப்பு என்னது? 15. இங்கே எவ்வளோ? 15. இங்கே எவ்வளோ? 15 ப்ளஸ் 15 ப்ளஸ் 15 ப்ளஸ் 15. கீழே 45. மேலே 15 இன்ட்டு 15 எவ்வளோ? அதாவது 15 15 150, 5 15 75, 225. அப்போ 225ல் எத்தனை 45 இருக்குது?
கணக்கு பண்ணால் 2 4 5 5 இருக்கு. ஸோ அப்போ ஆன்சர் 5 இப்படியும் போடலாம். சரிங்களா? அதுக்கு அடுத்தது சரிங்களா? அதுக்கு அடுத்தது என்ன கேட்குறாங்க? எனர்ஜி ஸ்டோர் இன் கெப்பாசிட்டர் ஃபங்க்ஷன் ஆஃப் வோல்டேஜ் கிவன் பை. அதாவது ஒரு கெப்பாசிட்டர் இருக்குது அப்படின்னா அதுக்கு எனர்ஜி ஸ்டோர் இன் கெப்பாசிட்டருக்கான ஃபார்முலா வந்து என்னென்னா 1/2 CV ஸ்கொயர் ஜூல்ஸ். இதோட யூனிட் வந்து ஜூல்ஸ். ஸோ 1/2 CV ஸ்கொயர். ஒருவேளை இண்டக்டருடைய எனர்ஜி ஸ்டோருக்கான ஃபார்முலா என்னென்னா 1/2 LI ஸ்கொயர். அதாவது நல்லா தெரிஞ்சுங்க, இங்கே கரண்ட் வரும், இங்கே வோல்டேஜ் வரும். அதுக்கு யூனிட் வந்து ஜூல்ஸ் தான். சரிங்களா? அதுக்கு அடுத்த கொஸ்டின் கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க? அதாவது 900 RPM ஈக்குவல் டு, அதாவது ஒரு மோட்டார் வந்து 900 RPMல வந்து ரன் ஆகுது. சரிங்களா? அப்போ அது வந்து ரேடியன் செகண்டில் சொல்லணும் அப்படின் போது 900 RPMன்றது ஆர்பிஎம்னா என்னது? ரெவல்யூஷன் பெர் மினிட். அப்போ ஒரு ரெவல்யூஷன்றது சரிங்களா, ஒரு ரெவல்யூஷன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா அதாவது 2πன்னு சொல்லலாம். சரிங்களா? அப்போ 900 ரெவல்யூஷன்றது என்னன்னா 1800 இன்ட்டு பை அப்படின்னு நம்ம எடுக்கலாம். சரிங்களா? அப்போ இங்கே வந்து நம்ம என்ன பண்ணுறோம்? பெர் மினிட். அப்போ இது என்ன சொல்லுவோம்? ஆர்பிஎம் வந்து செகண்டில் தான் சொல்லுவோம், ரேடியன் பெர் செகண்டில் தான் சொல்ல கேட்டுக்கிறாங்க. சரிங்களா? அப்போ ரேடியன் பெர் செகண்ட் வரும்போது செகண்ட் ஒரு நிமிஷத்துக்கு வந்து 60 செகண்ட் போது அடிக்கும்போது என்ன வரும்? 3018. அப்போ 30 இன்ட்டு இது 3.14 அப்படின்னாலும் அது கிட்டத்தட்ட 30 இன்ட்டு 3 வந்து 90. ஸோ சம்திங் வந்து 90க்கு மேலே இருக்குது தான். அப்போ 94. சரிங்களா? இப்படி தான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் வந்து போடணும். சரி, அதுக்கு அடுத்த கொஸ்டின் தான். ஒரு சிம்பிள் ஆர்சி சர்க்யூட் இருக்குது, அதோட பேண்ட் வித் என்ன இருக்குது அப்படின்னா 1/2π RC. சரிங்களா? அது வந்து ஃபார்முலா தான், அப்படியே எடுத்துக்கலாம் தான். அதுக்கு அடுத்த கொஸ்டின் கேட்குறாங்க, வாட் வில் பி த ஈக்குவலன்ட் கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் த ஃபாலோயிங் சர்க்யூட். இந்த சர்க்யூட்டை வந்து ஈக்குவலன்ட் கெப்பாசிட்டன்ஸ் எவ்வளோன்னு கேட்குறாங்க. இது ஏ, இது பி. அப்போ இந்த ரெண்டு சர்க்யூட்டும் எப்படி இருக்குது? சீரீஸாக இருக்குது. அப்போ கெப்பாசிட்டன்ஸில் சீரீஸ்க்கான ஃபார்முலா என்ன? C1 இன்ட்டு C2 டிவைட் C1 ப்ளஸ் C2. அப்போ இங்கே வந்து மைக்ரோ பேரட் கொடுத்துறாங்க, மில்லி பேரட் கொடுத்துறாங்கலாம் பார்க்கறதில்ல. C1 மதிப்பு வந்து 6, C2 மதிப்பு 12. ஸோ 6 + 12. ஸோ 6 12 60 72. ஸோ 6 + ஒரு 12 18. ஸோ 72ல் எத்தனை 18 இருக்கு? ஒரு 18 18 மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 4 18 இருக்கும். சரிங்களா? 4 18 48, 4 32. சரிங்களா? இதில் 4 இருக்கும். ஸோ அப்போ இந்த சர்க்யூட்டை வந்து நான் என்ன பண்ணுறேன்? சீரீஸாக இருக்கிறத மாற்றணும் என்பதுனா எப்படி வரும்? இதோட வேல்யூ வந்து 4. கீழே வந்து இங்கே ஒரு கெப்பாசிட்டன்ஸ் இருக்குது, இதோட வேல்யூ வந்து 8. ஸோ அப்போ பேரல் ரெண்டுமே இப்போ பேரலாக இருக்கிறதால அதுக்கான ஃபார்முலா C1 + C2 அப்படின்னு போட்டோம் பார்த்தீங்கன்னா 4 + 8 எவ்வளோ அப்படின்னா 12. ஸோ 12 மைக்ரோ பேரட். அதுதான். ஸோ அதுக்கு அடுத்த கொஸ்டின் கேட்குறாங்க, ஏ கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் 15 மைக்ரோ பேரட் சார்ஜர் பொட்டன்சியல் ஆஃப் 100 வோல்ட், வாட் வில் பி சார்ஜ். சார்ஜுக்கான ஃபார்முலா Q = CV தான். அப்போ C எவ்வளோ சொல்லிட்டான்? 15. சரிங்களா? மைக்ரோ பேரட்ன்றதை 10⁻⁻6ன்னு போட்டலாம். ஸோ V எவ்வளோ சொல்கிறான்? இன்ட்டு 100. அப்போ இங்கே மைனஸ்ன்னு இருக்கும்போது மைனஸ், இங்கே 100 இருக்கும்போது 2 பாயிண்ட் போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும்? 15 × 10⁻⁻4ன்னு இருக்கும். அப்போ இங்கே 15 × -10⁻4 இருக்கா? இல்லை, 1 பாயிண்ட் இருக்குது. அப்போ ஒரு பாயிண்ட் தள்ளி போட்டோம்னா இது -3 மாறிடும். ஸோ அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து ஏ. ஸோ இந்த மாதிரி தான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கொஸ்டின் வந்து கேட்பாங்க. இதுக்கு அடுத்த வீடியோவில் இன்னும் நிறைய கொஸ்டின் வந்து சால்வ் பண்ணி பார்க்கலாம், பார்ப்போம்.